Hi friends, welcome to my channel. Now in the video la எதை பத்தி பார்க்க போறோம்னா daily life ல யூஸ் பண்ணக்கூடிய sentence வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஏன் அத பத்தி சொல்லல தெரியுமா? நம்ம கேப்போம்ல. இப்போ நீ ஏன் அத சொல்லல, சொல்லிருக்கலாம் இல்ல அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஏன் அத பத்தி சொல்லல தெரியுமா அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் ஏன் அத பத்தி சொல்லல. அடுத்த செட் என்ன தெரியுமா? ஓகே, இவ்வளவு ஒரு செட், இது அடுத்த செட். கொஸ்டினா கேக்குறோம். ஓகே, அப்போ தெரியுமான்னு கொஸ்டின் கேட்கும்போது சரி, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போதும் நம்ம எப்படி கேட்போம்? டு யூ நோ. சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்கலாம் தானே. உனக்கு தெரியுமா, அந்த பிரசன்ட் இப்பதான் நம்ம கேட்கிறோம் தானே, தெரியுமா அப்படின்னு. அப்ப எப்படி? டு யூ நோ. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா, ரெண்டுமே இதுதான். டு யூ நோ. ஓகே, இது வந்து கொஸ்டின் ஃபார்மட்ல எழுதுறது. தெரியுமா அப்படின்னா என்னது? கொஸ்டின் ஃபார்மட்ல எழுதிக்கும். அடுத்து என்னன்னா, நான் ஏன் அதை பற்றி சொல்லல தெரியுமா, நான் ஏன் அதை பற்றி சொல்லவில்லை. இத வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட்ல எழுதணும். சரியா? எப்படின்னா இது வந்து என்ன சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, அதுவும் பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்றது. அப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப எப்படி? ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கு, அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். why. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்னா அதை பத்தி சொல்லவில்லை, சொல்லல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும்னா அது எப்படி? didn't சேர்க்கணும் தானே. நெகட்டிவ்க்கு did not இல்லனா didn't, ஷார்ட்டா didn't சொல்லலாம். அதுக்கு அடுத்துதான் verb. verb என்ன? சொல்லவில்லை, சொல்லல. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? say. அப்போ didn't sayனா சொல்லல. ஓகே, அத பத்தினா பற்றி, அதுக்கு about. அதையும் சொல்லும்போது இட்னு சொல்லலாம் இல்ல தட்னு சொல்லிக்கலாம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க். சரியா? அப்போ நான் ஏன் அத பத்தி சொல்லல தெரியுமா அப்படின்னா do you know why I didn't say about it? Do you know why I didn't say about it? Okay. அடுத்து மீரா ஏன் அத சொன்னா தெரியுமா, மீரா ஏன் அத பத்தி சொன்னா தெரியுமா அப்படி கேட்போம்ல. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. மீரா ஏன் அத சொன்னால், இவ்வளோ ஒரு நிகழ்வு. அடுத்து தெரியுமா அடுத்த செட். அப்ப தெரியுமான்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? do you know. do you know உனக்கு தெரியுமா. ஓகே, அடுத்து மீரா ஏன் அத சொன்னாள்னு. ஓகே, இது எப்படி எழுதுறது? ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன் why. அடுத்து மீரா சப்ஜெக்ட். இது என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குதானே. மீரா ஏன் அத சொன்னாள், பாஸ்ட். அப்போ என்னது? மீரா சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து என்ன? இது வந்து பாசிட்டிவ் தான். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? பாசிட்டிவ்ல இருக்கு. சோ நம்ம பாசிட்டிவ்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து verb. இது நெகட்டிவ்ல இருக்கனாலதான், அதை பத்தி சொல்லவில்லைன்னு நெகட்டிவ்ல இருக்கனாலதான் didn't போட்டு அடுத்து verb எழுதி இருக்கோம். சரியா? இதுல வந்து என்னது? பாசிட்டிவ் ஃபார்ம். சோ நம்ம வந்து did எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இங்க verb மட்டும் அப்படியே எழுதினா போதும். அந்த verb V2 பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இங்க பாஸ்ட் ஃபார்ம்லயே இல்ல, இங்க didn't வந்திருக்கு. அதனால பாஸ்ட் ஃபார்ம்ல verb இல்ல, பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும் verb. சரியா? அப்போ அடுத்த verb என்ன? சொன்னால். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. இங்க verb V2 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அடுத்து அதை, அதைனா இட்னு சொல்லிக்கலாம் இல்ல தட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ மீரா ஏன் அத சொன்னா தெரியுமா அப்படின்னா do you know why Meera said it? ஓகே, do you know why Meera said it? அடுத்து அவ என்ன சொன்னா தெரியுமா, நம்ம சொல்லுவோம் கேப்போம்ல, அவ என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம்? அவ என்ன சொன்னாள். இது ஒரு செட். தெரியுமா அடுத்த செட். தெரியுமா அப்படின்னா do you know. do you know அப்படின்னா தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறது. அவ என்ன சொன்னாள்னு. ஓகே, அதுக்கு என்ன? WH கொஸ்டின் what. அடுத்து அவள் சப்ஜெக்ட் she.
அதுக்கப்புறம் verb எழுதும் தானே, past முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தானே சொல்றது. சொன்னால் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட past said. அப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு do you know what she said? Do you know what she said? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நம்ம கேட்போம்ல அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறது. அப்போ தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னா do you know தானே. do you knowனா உனக்கு தெரியுமா. அடுத்து அவன் என்ன பண்ணான்னு, என்ன WH கொஸ்டின் அதுக்கு what, என்னன்னா what. அடுத்து சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து பண்ணக்கூடிய செயல், ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கு. அப்போ என்னது செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do, அதோட past did. ஓகே, அப்போ அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் என்ன செய்தான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு do you know what he did? Do you know what he did? நெக்ஸ்ட் பாருங்க. அவன் எங்க போனான்னு தெரியுமா, நம்ம கேட்போம்ல அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. அவன் எங்க போனா தெரியுமா. அப்போ தெரியுமா அப்படின்னா do you know. do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறது. என்ன அவன் எங்க போனான்னு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது, எங்கே, எங்கேனா where. அடுத்து சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அதுக்கு அடுத்து இது வந்து என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சரியா. அதனால எப்படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb, அதுவும் என்னது பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கேக்குறது. அப்ப என்ன போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் went. சரியா. அப்போ அவன் எங்க போனான்னு தெரியுமா அப்படின்னா do you know where he went? Do you know where he went? ஓகே, அடுத்து அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா. இங்க பாருங்க, இங்க போனான்னு ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம். ஆனா இது என்னது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போனான்னு. ஓகே, இங்க என்ன போயிருக்கிறான்னு, இதுவும் முடிஞ்சதுதான். ஆனா என்ன பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, போய் இருக்கிறான்னு, இருக்கிறான்னு. ஓகே, இங்க போனான்னு. அப்போ இந்த போனான்னு வந்தான் அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் போது அங்க அது என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது போயிருக்கான், சாப்பிட்டிருக்க, தூங்கி இருக்கான், இந்த மாதிரி அந்த போய் அந்த வெர்பு கூட இருக்கிறான், இருக்கிறேன், இந்த மாதிரி வரும்ல. அப்ப நம்ம என்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். சரி, அப்ப அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னா இது என்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். சரியா, அப்ப இந்த நிகழ்வு தான் என்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்ன தெரியுமா அப்படின்னா நம்ம இப்போ பிரசன்ட்ல கேக்குறது. அப்ப எப்படி கேக்குறது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேக்குறோம். do you know? do you knowனா உனக்கு தெரியுமா. இது எப்படி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி எப்படி கேக்குறது, எங்கே அப்படின்னா WH கொஸ்டின், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். where, அது என்னது பாசிட்டிவ் தான். சரியா, அப்போ where. அடுத்து என்ன சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து have இல்லனா has போடும் தானே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி. இங்க சப்ஜெக்ட் he வந்திருக்கு, சோ நம்ம has போடணும். அடுத்து verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ போயிருக்கான்னு, போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் went, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. சரி, அப்போ அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம், do you know where he has gone? do you know where he has gone? ஓகே, அடுத்து அவன் எங்க போயிருந்தான் தெரியுமா. அவன் எங்க போயிருந்தான், இத பாருங்க, இங்க போனான், போயிருக்கிறான், இங்க என்ன போய் இருந்தான். இப்போ முடிச்சு போன விஷயம் அத வந்து பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். போய் இருந்தான், இந்த மாதிரி வரும்போது இத வந்து என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பேசுவோம். போயிருந்தான், வந்திருந்தான், சாப்பிட்டிருந்தான், அந்த வெர்பு கூட அந்த இருந்தான், இருந்தேன், இந்த மாதிரி வரும்ல, அது எல்லாமே என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசணும். சரி, இதெல்லாம் வச்சு நீங்க வந்து பேசுற விதத்துல நம்ம வந்து என்னது பிரசன்ட் பாஸ்டா இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா, இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கணும். சரியா, எல்லாமே என்னது முடிச்சு போன விஷயம். ஆனா என்ன போனான், வந்தான், சாப்பிட்டான், தூங்கினான், இந்த உச்சரிப்பெல்லாம் வரும்போது என்னது அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்.
போயிருக்கிறேன், நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன், சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி அந்த வெர்பு கூட இருக்கிறேன், இருக்கிறான், இந்த மாதிரி வரும்ல, அதெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது போயிருந்தேன், போயிருந்தான், சாப்பிட்டிருந்தான், அந்த வெர்பு கூட இருந்தான், இந்த மாதிரி வரும்போது அது என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரி, அப்போ இது எப்படி தெரியுமா அப்படின்னா பிரசன்ட்ல இப்ப கேக்குறது. சரி, அது எப்படி கேக்குறது? டு யூ நோ தானே. அப்போ அவன் எங்க போயிருந்தான், இத வந்து என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கேக்குறோம். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம இந்த ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா என்னது WH கொஸ்டின் வேர், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? had வரும். பாஸ்ட்க்கு had. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு தான் இங்க have இல்லனா has, அது சப்ஜெக்ட்ட பொறுத்து நம்ம போடுவோம். மற்றபடி பாஸ்ட்க்கு எப்பவுமே had தான் வரும். சரியா? அடுத்து verb. verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். பிரசன்ட்க்கும் verb V3, இங்க பாஸ்ட்க்கும் verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு verb வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். சரி, அப்போ போயிருந்தான், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் went, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. ஓகே, அப்போ அவன் எங்க போயிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம்? Do you know where he had gone? Do you know where he had gone? நெக்ஸ்ட், பாலா எப்ப வந்தான்னு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, பாலா எப்ப வந்தான்னு தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? பாலா எப்ப வந்தான், இது ஒரு செட்டு. தெரியுமா அடுத்த செட்டு. தெரியுமானா do you know. அடுத்து பாலா எப்ப வந்தா, இது எப்படி சொல்றது? எப்போ WH கொஸ்டின் when. அடுத்து சப்ஜெக்ட் பாலா. அடுத்து வந்தான், இது வந்து என்னது சிம்பிள் பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். வந்தான், வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் came. ஓகே, அப்போ பாலா எப்போ வந்தா தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Do you know when Bala came? Do you know when Bala came? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இது ஒரு செட்டு, தெரியுமா அடுத்த செட்டு. அப்ப தெரியுமா அப்படின்னா do you know தானே. Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா என்னன்னு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்ப அந்த என்ன ஆச்சு அப்படின்னா what happened. What happened? என்னாச்சு யாருக்கு? அவளுக்கு. அப்போ யாருக்குன்னு கேட்கும் போது நம்ம வந்து என்னது what happenedக்கு அடுத்து to போட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும். To her, இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட். சரியா? அப்ப யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லும் போது அவங்கள மென்ஷன் பண்ற நேரம் அந்த to போட்டு அவங்கள சொன்னா போதும். சரியா? அப்போ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னா do you know what happened to her? Do you know what happened to her? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, அவ எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு. இங்க எப்படி இருக்கான்னு, எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்னவா இருக்கா, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க என்னது மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுது. இது வந்து தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும் போது. சரியா? அப்போ அவ எப்படி இருக்கான்னு தெரியுமா? தெரியுமானா do you know. Do you know அப்படின்னா தெரியுமா, உனக்கு தெரியுமா அவ எப்படி இருக்கான்னு. அப்ப இங்க என்னது நம்ம மெயின் வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம், பி வெர்ப் தான் வருது. இப்ப பாருங்க, எப்படி, எப்படின்னா how. அடுத்து சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. இந்த sheக்கு அடுத்து என்ன வரணும்னா மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அவ எப்படி இருக்கான்னு இப்ப உள்ள நிலையை பற்றி நம்ம கேக்குறோம். இருக்கிறா, அந்த இருக்கிறா அர்த்தத்தை தான் என்ன கொடுக்குது அந்த பி வெர்ப் is. ஓகே, she வந்தா is வரும் பிரசன்ட்க்கு. சரியா? அப்போ இருக்கிறான்னு அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது இந்த பி வெர்ப். அப்போ அவ எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னா do you know how she is? Do you know how she is? லாஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இந்த பி வெர்ப் சேர்க்கணும். சரியா? தன்னுடைய நிலையை பற்றி சொல்லும்போது. அடுத்து அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? இது எப்படி கேக்குறது? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா. அப்ப இது தெரியுமானா do you
know. Do you know? அடுத்து அவளுக்கு என்ன பிடிக்கும்? இது எப்படி கேக்குறது? என்ன? இது வந்து என்ன பிடிக்கும்? அந்த ஒரு விஷயத்தை பிடிக்கும் பிடிக்காத இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும்போது சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி? என்ன WH क्वेश्चन வந்திருக்கனால அது ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். அடுத்து சப்ஜெக்ட் அவளுக்கு. அவளுக்குன்னா she. அடுத்து என்ன? பிடிக்கும் verb. என்ன பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like. கூட என்ன வரணும்? yes வரும். சரியா? சிம்பிள் பிரசன்ட் படி சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய verb கூட yes இல்லனா es இல்லனா is ஆட் பண்ணும். அது வந்து வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து. இங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ நம்ம s மட்டும் ஆட் பண்ணா போதும். சரி. அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அப்படினா do you know what she likes? Do you know what she likes? நெக்ஸ்ட் அவனுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நமக்கே போலாம். அவனுடைய வீடு வந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. தெரியுமா அப்படின்னா do you know. Do you know? தெரியுமா? அவனுடைய வீடு எங்க இருக்குன்னு இது வந்து என்னது? மெயின் verb வரல. இது வந்து என்னது? அவங்களுடைய வீட்டின் நிலையை பற்றி நம்ம சொல்றோம். ஓகே. அப்ப என்ன be verb தான் இல்ல வரும். எப்படி? எங்க. எங்கனா WH question where. எங்க இருக்குன்னு என்னது? பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். சரியா? இருக்கு. அந்த பிரசன்ட் ஃபார்ம மென்ஷன் பண்ணு. அப்ப வேர் போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? அவனுடைய வீடு. அவனுடைய வீடுனா அவனுடைய அதுக்கு his வீடு house. His house. ஓகே. அவனுடைய வீடு. அடுத்து இந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது? இங்க be verb. be verb இங்க என்ன வரணும்? is வரும். present form. சோ அவனுடைய வீடு ஒரே ஒரு வீட மென்ஷன் பண்றோம். சோ நம்ம is தான் சேர்க்கணும். ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றோம்னா present form இருந்துச்சுன்னா is, pastனா was. ஓகே. அப்போ அவனுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Do you know where his house is? Do you know where his house is? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க். நம்ம சொல்லுவோம்ல நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? இது எப்படி கேக்குறது? நான் என்ன கேட்டேன் தெரியுமா? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.